ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஒரு யூட்டர்ன் அடித்தது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழனி. பார்த்தீங்கன்னா பேரரசு சாரோட பண்ணேன். அதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் போனதுக்கப்புறம் திருப்பி லவ் படங்கள் பண்ணேன். அப்புறம் ஃபேமிலி பேஸ்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் எனக்கு அமைஞ்சது வந்துட்டு ஐ திங்க் ஐம் கிஃப்டட். அது ஒரு 555 தான் சார் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். அதில் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று. ஆமாம், போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போதே எல்லாம் பெரிய ஐட்டம் சார். ஸோ 555ஓட ஜேர்னி அது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது மண்டே சுற்றுங்க. 1.5 வருஷம் அந்த 6 பேக்ஸ்க்காக நான் வந்துட்டு சோறு தண்ணி இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி நிறைய நொஸ்டாலஜிக் மெமரிஸ். இந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது தான் என்னால் அந்த ரிவர்ஸ் டைம் கிளாக் என்னால் வந்துட்டு நானே வந்துட்டு யோசிக்க முடியுது. ஸோ பட் இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி. நத்திங் கம்ஸ் வித்வுட் பெயின். ஐ திங்க் ஸோ வித் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஐம் ஹியர். தேங்க்யூ. டெஃபினெட்லி. அண்ட் இன்னைக்கு வந்து காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்திருக்கீங்க. இவ்வளோ நபர்கள் உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. what do you have to say அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் நோட்? 2 நாள் மஜா. ஸோ ஆக்டர்ஸ்லாம் வந்து போவாங்க. காலேஜ் டேஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அற்புதமான நாட்கள். எனக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக கிடைக்காத ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது தான் அதை நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்துட்டு 11th ஆனுவல் எக்ஸாம் படிக்கும்போது பாய்ஸ் படத்துக்கு எனக்கு செலக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது. 12th ஸ்டாண்டர்ட் அப்படியே பாய்ஸ் படத்தோட ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் பண்ணேன். காலேஜ் ஃபஸ்ட் இயரோட ஆல்மோஸ்ட் எண்டில் வந்துட்டு எனக்கு காலேஜ் கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் நான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 16 வயசில் சினிமாவுக்கு வந்ததுனால. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் வரும்போது ஐ கீப் செரிஷிங் ஆல் த நொஸ்டாலஜிக் மெமரிஸ். நான் காலேஜில் இருந்த அந்த 1 வருஷம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு. ஸோ டோன்ட் மிஸ் எவ்ரி பிட் ஆஃப் இட். என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. பி லிட்டில் ரெஸ்பான்சிபிள். கொஞ்சம் அகாடமிக்ஸ்லேயும் இருங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லேயும் இருங்க. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அட்வைஸ் பண்ண நினைக்காதீங்க. இது நான் வந்துட்டு லைஃப்பில் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமும் காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ சாரை மீட் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன். இப்போ கூட பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன்வே போட போகிறாராம். பைலட் லைசன்ஸ், ஏவியேஷன் எல்லாம். ஸோ ஐ திங்க் பிரான்ச்சஸ் பெருசாகிட்டே போகுது. they are giving more leverage to different students, different ஆஸ்பெக்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ திங்க் we are பேக்போனாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் and everybody for inviting me and honoring us. And of course we all come with a purpose. So gods and soldiers. ஸோ உங்கள் வேலையை சேர்த்து நானும் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். கண்டினியூ பண்ணுங்க. அப்படி நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் சார். இல்லை ஒரே ஒரு டவுட் சார். நீங்கள் அந்த காலேஜில் வந்து லாஸ்ட் பெஞ்சரா, ஃபர்ஸ்ட் பெஞ்சரா, மிடில் பெஞ்சரா, which கேட்டகரி? இல்லை ஆக்சுவலாக நான் நல்லா படிப்பேன். 12th ஸ்டாண்டர்டில் நான் சிபிஎஸ்சியில் வந்துட்டு 88% எடுத்தேன். 444 out of 500. அப்போ தான் நான் பாய்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜில் நல்லாவே படிப்பேன். பிகாம் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. ஏன்னா அடுத்து முடித்தோடனே நான் அந்த ஃபார் த பீப்புள் போயிட்டேன். அது முடித்தோடனே செல்லமே முடித்தோடனே காதல் முடிச்சோன்னா February 14 அப்படியே போயிட்டு இருந்தனால கண்டினியூ பண்ண முடியல. ஒருவேளை நீங்கள் சினிமாவுக்கு வரலன்னா இதுவாக ஆகணும் படித்து அப்படின்னு ஒன்று நினச்சிருப்பீங்களா சார்? அது என்ன கோல் சார்? ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்னோட கோல் கேட்டிங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன். மான்செஸ்டர் யுனைடெட்னு ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்குது. அதில் கோல் கீப்பர் ஆனுங்கிறது தான் என்னோட ஒரே எய்மாக இருக்குது. நான் சின்ன வயசில் வந்துட்டு பயங்கரமாக கோல் கீப்பிங் பண்ணுவேன். ஃபுட்பால் தான் ஆடுவேன் எப்போவுமே 24 மணி நேரம். ஸோ என்னோட ஒரே எய்ம் பார்த்தீங்கன்னா லண்டனில் போய் மான்செஸ்டர் யுனைடெட்டில் ஒரு கோல் கீப்பருக்கு அட்லீஸ்ட் ரிசர்வ் கோல் கீப்பராவது ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எய்மாக இருக்குது. ஸோ ஐ திங்க் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் உல்டாயிடுச்சு. எஸ் சார். இந்த உலகம் வந்து ஒரு நல்ல பிளேயரை இழந்திருக்கலாம், பட் ஆனால் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை சினிமா கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ சார். ஆனால் நீங்கள் திரைப்படத்தில் வந்து ஒரு லவர் பாய், நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் பாய்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டா நீங்கள் எப்படி சார்? உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு சர்ப்ரைசஸ் நிறைய கொடுப்பீங்களா சார்? இது எந்த இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னது சார்? இல்லை, என்னன்னா அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டோம் நாங்கள். 13 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கும் ஒரு லவர் பாயா? ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லவ் டேக்ஸ் அ பேக் சீட். இட்ஸ் மோர் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு இனிஷியலாக ஹனிமூன் ஃபேஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சிக்கெலாம் இருக்கும். நிறைய வேலண்டைன் டே செலிப்ரேட் பண்ணுறது, ஒரு டின்னர். அஃப்கோர்ஸ் டின்னர்லாம் போகும், பட் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐம் ஷூர் என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆனதில் இங்கே உட்காந்துருக்காங்க, எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இட்ஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட், அதெல்லாம் சேர்ந்து வந்துடும் குழந்தைங்களாம் வந்தோடனே. பட் ஸ்டில் வி கீப் கிவிங் டைம் ஃபார் ஈச் அதர். அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எங்களுக்குள்ளே இருக்குது. சார் அந்த டைமில் எப்படி சார்? அந்த டைமில் லவ் பண்ணுற டைமில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. மெசேஜ் பண்ணுறது, திருட்டுத்தனமாக வெளில மீட் பண்ணுறது, தேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே சினிமாவில் பார்க்குற விஷயங்கள் தான் நானும் பண்ணியிருக்கேன். ரியல் லைஃப் லவர் பாய் தான் அப்போ நீங்கள்?
கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருப்பாரு. அது எஸ்பெஷலி காலேஜ் கிரவுண்ட்ல இருக்கும், நிறைய டீனேஜர்ஸ் இங்க இருக்காங்கும் போது நீங்க பண்ண கதாபாத்திரம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி உங்க கண்ணுக்கு யாராவது தென்படுறாங்களா? இது வாய்ஸ் படம் மாதிரியா? ஆமா, தட் கேரக்டர் சார். ஏங்க அதுவே ஒரு அரைகுறையான கேரக்டருங்க. இது பாபு கல்யாணம்னு சொல்லிட்டு ஆமா, லைஃப்ல பீட்டர் விட்டுட்டு பாப் கேலின் பேரை மாற்றிக்கிட்டு ஒரு பீட்டர் ஒரு கேரக்டர் அது ஆக்சுவலாக. அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அந்த 5 கேரக்டரைசேஷன்ஸ் தான். சங்கர் சாரோட ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5 கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கோல், ஆச்சா எவனுக்கு கரெக்டாக மீதி பேர் ஒதுங்கிடணும், கரெக்டான ஒருத்தர் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டே டிப்ஸ் தரம்பா தம்பிங்களா, ஒரே பொண்ணுக்கு அடிச்சுக்காதீங்க, வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்ஷன்ஸ், புரியுதுங்களா? ஸோ அதுதான் பாய்ஸ் படத்தோட தீம். அப்படி போய் ஜெனிலியாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா சித்தார்த்து கரெக்ட் ஆகும். அங்கேருந்து ஹவு தே பர்சியூ இல்லாமல் அது இல்லாமல் கேரியராக எப்படி வந்து பர்சியூ பண்ண. இங்கெல்லாம் பாருங்க சார், பால்குடி முகத்துல தான் சில பேர் இருக்காங்க, ஆனா பார்க்க தான் அப்படி இருப்பாங்க. கரெக்ட். ஆனா பாதி பேர் அவருடைய கேரக்டர் தான் இங்க. உங்க கண்ணுக்கு அப்படி யாராவது தென்படுறாங்களா சார்? வந்த போது யாராவது? இல்லைங்க, அது பக்கத்தில் பார்த்தா தெரியும், இருட்டில் எதுவும் தெரியல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இன்னைக்கு வந்து நீங்க வந்திருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் இல்லையா? இந்த படம் உங்களுடைய கரியர்ல எவ்வளவு ஸ்பெஷல், நாங்க உங்களை எப்படி பார்க்க போறோம் இந்த திரைப்படம் மூலமாக? இந்த படத்தோட டைரக்டர் விஜய் மில்டன் சார் பார்த்தீங்கன்னா we share a long bonding long way back. 2004 ஆரம்பிச்சு காதல் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அவர் தான். காதல் படத்தோட கேமராமேன் வந்துட்டு விஜய் மில்டன் சார் தான். வந்துட்டு பாடியில் வந்துட்டு அந்த டூன்னஸ் இருக்கும். சூர்யா சார் இந்த டைமில் வந்தபோது ஐயோ என்ன கிரேஸுங்க இந்த டைம். இது ஐ திங்க் வாரணமாயிரம்க்கு பண்ணாருன்னு நினைக்கிறேன். இது அந்த டைமில் வந்துட்டு அப்போ தான் 6 பேக்ஸோட கல்ச்சர் வருது. அதை சூர்யா சார் பண்ணும்போது ஐ திங்க் பயங்கரமாக இருந்தது. ஓகே, இதெல்லாம் ஓகே சார், பட் தனுஷ் ஆர் சூர்யா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாடிக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு சில பேர் எவ்வளோ பண்ணாலும் வந்துட்டு அவங்களோட பாடி கட் அவ்வளோதான் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. எனக்கு இன்ஃபேக்ட் சூர்யா சார் இது பண்ணதோட வாரணமாயிரம்ல இன்னொரு போர்ஷன் இருக்கும்ல, மிலிட்ரி போர்ஷனில் வந்துட்டு இன்னும் ரிஃபைண்டாக இருக்கும். இதுவுமே அவரோட பிகினிங் ஃபேஸில் எடுத்த ஃபோட்டோ இது. நீங்கள் வாரணமாயிரம்ல அனல் மேலே பண்ணி துளி இருக்குல்ல, அந்த சாங்கோட இன்டர்கட் பாருங்கள், பயங்கரமாக இருப்பார், சிசில்டாக இருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். தனுஷ் அவர்கள். வாவ், தனுஷ் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஓகே, அடுத்ததாக தனுஷ் சார் நீங்க சூஸ் பண்ணனால தனுஷ் அவர்கள் இல்லனா விஷால் அவர்கள். சரி, ஓகே சார், தனுஷ் அவர்கள் இல்லனா இப்ப ரீசன்ட் சென்சேஷனாக போன ஒரு பிக்சர் இப்ப நாங்க எல்இடில காமிக்க போறோம், நம்மளுடைய சூர்யா அவர்கள். டெஃபினட்டா சூரி அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஐ திங்க் கண்டிப்பாக சூரி தான் கொடுத்தானும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு தெரியும் காதல் படத்தில் வந்துட்டு நடிச்சிருப்பாரு, என் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. அங்கேருந்து ஆரம்பித்து படிப்படியாக வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் காமெடினாக இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் அந்த ஒரு நான் ஹீரோ ஆகிட்டேன் அப்படின்னு இல்லாமல் அதையும் ரொம்ப சின்சியராக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த ரிசல்ட் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஐ திங்க் இதுக்கு நான் சூரிய கொடுத்தே ஆகும். சூர்யா அவர்கள். ஓகே, சூர்யா அவர்களை லாக் பண்ணனால சூர்யா அவர்களா இல்லைன்னா நம்மளுடைய ஏகே அவர்களா? அஜித் சார் இந்த படத்தில் பார்த்தது பயங்கர வியப்பாக இருக்குதுங்க. ஏன்னா பிகாஸ் சடனாக ஒரு பெரிய ஃபோட்டோ வந்தபோது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அஜித் சார் அப்போ இருந்த பாடி ஸ்டேச்சருக்கு திடீர்னு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுக்கு டெஃபினட்டாக நான் அஜித் சார் தான் கொடுப்பேன். அஜித் சார். ஆஹா, ஓகே, அஜித் அவர்களா நம்மளுடைய விஜய் அவர்களா? இது சும்மா இது ஏதோ பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க சார். இது சும்மா நிஜமாவே இருக்கு சார். நானும் படம் பார்த்தேங்க. இது மாஸ்டர் தானே, மாஸ்டரோட இது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் சார் டச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி கேரிகேச்சர் மாதிரி இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்கள்ல. ஒன்று விஜய் சார், ஒன்று பிரபுதேவா மாஸ்டர். இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சேஞ்ச் இல்லாமல் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ எந்த படத்துக்குமே டக்குன்னு தன்னை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு லீன் ஃபிசிக்கில் இருப்பாங்களே. ஸோ அது மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. தட் நீட்ஸ் லாட் ஆஃப் டிசிப்ளின், தட் நீட்ஸ் லாட் ஆஃப் கண்ட்ரோல் ஆன் யுவர் டங். சாப்பாடு கம்மி பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி தளபதி விஜய் சார் பயங்கரமா இருக்கு. என்ன சொன்னாலும் டப்பு பார்த்துருக்கோம், நேர்ல பார்த்ததே இல்லை இல்ல மக்களே. அதனால நேர்ல வந்து நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த மைக்கை நாங்க வாங்கிக்கிறோம் சார். ஒரு முறை எங்களுக்காக
நாங்க எல்லாரும் ஜிம் போடும். ஓகே, நம்பி ஒரு பொண்ணு வேற ஓகே சொல்லுங்க. நாளைக்கு ஜிம் போகலன்னா நாங்க வந்து ஜிம் கோச்சை கேட்போம். ரெடி? சரி நாங்க வேணா ஆஹா ஆஹா லெட்ஸ் கோ வித் தி கவுண்டர். ஓகே, எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வருது சார். நாளைக்கே ஜிம் போறோம், ஃபிட் ஆகுறோம், ஃபிட்னஸ் ஒரு வாழும் உதாரணம் இன்று கோலிவுட்டின் ஃபிட்னஸ் ஐகான் நடிகர் பரத். பாய்ஸ் திரைப்படத்தில் ஒரு துள்ளலான இளைஞராக அறிமுகமாகி காதல் படத்தில் அந்த யதார்த்தமான நடிப்பால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அழ வைத்தவர். பட்டியல் மற்றும் வெயில் திரைப்படங்களில் தனது நடிப்பை திறமையால் தேசிய அளவிலான கவனத்தை ஈர்த்தவர் காளிதாஸ். பல ஆண்டுகள் கழித்து ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூலம் மீண்டும் தனது மார்க்கெட்டை அதிரடியாக மீட்டெடுத்தவர். இதில் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக பரத்தின் நடிப்பு மிரட்டலாக இருந்தது. எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள், ஆனால் எதற்கும் அஞ்சாத சிங்கம் இவர். இவர் வெறும் திரையில் மட்டும் ஹீரோ அல்ல, மைதானத்திலும் கில்லாடி. தமிழ்நாடு செலிபிரிட்டி கிரிக்கெட் டீமில் நட்சத்திர வீரராக இன்னும் களத்தில் சிக்ஸர்களை பறக்கவிடும் ஒரு உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன். வயது என்பது இவருக்கு வெறும் நம்பர் மட்டும்தான். இன்று வரை தனது உடலை ஒரு இரும்பாக செதுக்கி வைத்திருக்கும் இவரது ஃபிட்னஸ் ரெஜிம் இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பாடம். சந்தை மாறலாம், சினிமா மாறலாம், ஆனால் பரத்தின் மார்க்கெட் எப்போதும் குறையாது. காளிதாஸ் படத்தில் ஒரு மிரட்டலான போலீஸ் அதிகாரியாக வந்து நம்மை ஆச்சரியப்படுத்தியவர் இப்போது அதன் அடுத்த பாகமான காளிதாஸ் 2 மற்றும் பல பிரம்மாண்ட படைப்புகளோடு மீண்டும் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்க காத்திருக்கிறார். கிடைத்த வாய்ப்பை தவறவிடாத வேகம், விழுந்தாலும் மீண்டெழும் விவேகம், விடாமுயற்சியின் சிகரம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது. இதுதான் இவரோட பாலிசி. காங்கேயம் கல்வி நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சார்பாக இளமையின் ரகசியம், விடாமுயற்சியின் அடையாளம், தி எவர் கிரீன் அண்ட் டிட்டர்மைன்ட் ஆக்டர் பரத் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னா அது பரத் சார் மட்டுமே. and உங்களுக்கு போட்டி நீங்க மட்டுமே சார். Thank you so much for being here. Yes, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக we would like to honor you. I would like to welcome the student from Students Council. Before you leave, what you would like to say to நம்மளுடைய students? அந்த ஏவியை பார்த்தோன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா